தொடர்ந்து பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். இன்றைய தினம் நடைபெற்ற ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பா அன்புமணியை நீக்கியிருக்காங்க. அதே மாதிரி பசுமை தாயகம் அமைப்பிலிருந்து சௌமியா அன்புமணியும் நீக்கியிருக்கிறாங்க. அதன் தலைவராக ஸ்ரீகாந்தியை நியமனம் செஞ்சிருக்காங்க. இப்படி பல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நடந்திருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? பாமகவில் ஏற்பட்ட பிளவு இப்போ ஒரு முழு வட்டத்தை ரீச் பண்ணியிருக்கு. ஆக்சுவலா இட் ஜஸ்ட் அசைன் ஃபுல் சர்க்கிள் வந்திருக்கு இப்போ. ஸோ அதனால இடையில பேச்சுவார்த்தை சமாதானம் இதுக்கெல்லாம் இனிமேல் இடம் இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தெரியல. டெல்லி உயர்நீதிமன்ற தீர்ப்பு அன்புமணி ஒரு மாதிரி சொல்றாரு, டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தரப்பு ஒரு மாதிரி சொல்றாங்க. அவரவர்களுக்கு ஆதரவாக அங்க டெல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தா சொல்றாங்க. தேர்தல் கமிஷன்ல அன்புமணி தான் பொதுச் செயலாளர் என்கிற ஒரு பதிவு அங்க இருக்கிறத நம்ம பாக்குறோம். அன்புமணி சேலத்துல டாக்டர் ராமதாஸ் பொதுக்குழு போட்டா அது செல்லாது, போடக்கூடாது என்று ஒரு குரல் கொடுத்தார். அதையும் மீறி நிற்கிற டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பொதுக்குழு போட்டது மட்டுமல்லாமல் எல்லோரும் எதிர்பார்க்கும்படியாக அன்புமணியை நீக்கிற ஒரு விஷயத்த கொண்டிருக்காரு. இது தேர்தல் நெருக்கத்துல பாமகவை இன்னும் நெருக்கடிக்கு கொண்டு போற ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன் ஆக்சுவலா. அதே மாதிரி சௌமியா அன்புமணி பசுமை தாயகம் ஒரு கட்சி சார்புள்ள கட்சியோட தொடர்புள்ள ஒரு அமைப்பா இருந்தாலும் இதுவரையும் ஒரு கட்சி சாயம் பூசாத ஒரு அமைப்பா இருந்தது. அதன் பேரில் சௌமியா அன்புமணி இப்போ மாவட்டமாக சென்று பெண்களை சந்திக்கிறார் என்கிற ஒரு விஷயத்தை நம்ம பாக்குறோம் நம்ம. ஸோ அது அவர்களுக்கான ஆதரவை கொடுக்கறதுனால அந்த அம்மா நீக்கணும்ன்ற ஒரு விஷயத்தை கையில அவங்க எடுத்துட்டு ஸ்ரீகாந்தியை அந்த தலைவர் பொறுப்புக்கு போடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நமக்கு எல்லாமே இதெல்லாம் பார்க்கும்பொழுது தோன்றுவது என்னவென்றால், பாமக இனிமேல் ஒட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? உடைந்த கண்ணாடி தானா அது ஒட்டுவதற்கான வாய்ப்பு இனிமேல் இருக்கிறதா என்பது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்கு. இனிமேல் பாமக வாக்கு வங்கி யாருக்கு சொந்தம் என்கிற அந்த ஒரு மோதல் தான் இனிமேல் தொடருமே தவிர, இனிமேல் ஒட்டுவதற்கான இரு தலைவர்களும் ஒட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு அங்க இருக்கிற மாதிரியான தெரியல. இது ஓட் பேங்க்ல அவங்கள ரொம்ப பாமகவை ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். ஒரு தரப்பு அன்புமணி தரப்பு, ஒரு தரப்பு ராமதாஸ் தரப்பு, இரண்டு பேரும் எந்த கூட்டணிக்கு சென்றாலும் அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குற கட்சிகள் அவங்களை எப்படி டீல் பண்ணணுன்றத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். உங்ககிட்ட வாக்கு வங்கி இருக்கா இல்ல அவர்கிட்ட வாக்கு வங்கி இருக்கான்னு தெரியாது. எப்படி விஜய்க்கு என்ன வாக்கு வங்கி இருக்குன்னு தெரியாதோ அதே மாதிரி இப்போ டாக்டர் ராமதாஸ் பாமக வாக்கு வங்கி டாக்டர் ராமதாஸ்க்கு எவ்வளவு போயிருக்கு, டாக்டர் அன்புமணிக்கு எவ்வளவு இருக்குன்றது ஒரு கேள்விக்குறியாக மாறி அது இடங்கள் ஒதுக்குவதில் அவர்களுக்கு ஒரு பிரச்சனையை உண்டாக்கும், அவர்களுக்கு ஒரு அதிருப்தியை ஏற்படுத்துகிற ஒரு நிலைமை வரும். கீழ் லெவல்ல பாமக தொண்டர்களிடையே ஒரு பிளவு ஏற்படும். இதெல்லாம் தேர்தல் சமயத்துல ரொம்ப கட்சிக்கு ஒரு பெரிய சிக்கலை கொண்டு விடும் என்பது என் கருத்து. இது பாமக தொண்டர்களுடைய விருப்பம் என்னன்னா, இது நடக்கக்கூடாது என்று அவர்கள் நினைத்தார்கள். இதையும் தாண்டி அவர்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலாக இந்த பிளவு ஒரு முழு வட்டத்தை அடைந்திருக்கிறது என்பது என்னுடைய கருத்து. இது இனிமேல் தேர்தலில் தான் முடிவு பண்ணணும். யாருக்கு ஆதரவு, பாமக தொண்டர்கள் ஆதரவு யாருக்கு, யார் எந்த கூட்டணிக்கு போறாங்கன்றது இனிமே அதை பொறுத்துதான் அவருடைய செல்வாக்கு எதிர்காலத்தில் யார் நிலைத்து நிற்பார்கள், நீடித்து நிற்பார்கள் என்பதை அப்போதுதான் முடிவு செய்ய முடியும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.